வணக்கம். சுகாதார பராமரிப்புல நாம பாக்குற ஒவ்வொரு முன்னேற்றத்துக்கும் பின்னாடி தரவு சேகரிப்புங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நோயாளிகளோட வாழ்க்கையே மாத்தக்கூடிய இந்த தரவுகளை ஆராய்ச்சியாளர்கள் எப்படிதான் சேகரிக்கிறாங்க? வாங்க, அத பத்தி தான் இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். இன்னைக்கு நோயாளி பராமரிப்புல நாம பாக்குற ஒவ்வொரு சின்ன முன்னேற்றமும், அது ஒரு புது சிகிச்சை முறையா இருக்கலாம், இல்ல ஒரு மருத்துவமனை கொள்கையா கூட இருக்கலாம். எல்லாமே இந்த மாதிரியான நம்பகமான ஆதாரங்களோட அடிப்படையில தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இதுதான் செவிலியர் ஆராய்ச்சியோட அஸ்திவாரம்னே சொல்லலாம். இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? எப்படி அவங்க இதையெல்லாம் பண்றாங்க? இந்த ஒரு கேள்விக்கான பதில் தான் நாம இன்னைக்கு பார்க்க போற முழு விளக்கத்தோட மைய புள்ளியே. நாம முன்னாடி கேட்ட கேள்விக்கு என்ன பதில் தெரியுமா? அது ரொம்ப எளிமையான ஒரு வார்த்தையில இருக்கு. ஆராய்ச்சி கருவி. கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். வாங்க, இது என்னன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு ஆராய்ச்சிக்கு தேவையான தகவல்களை சேகரிக்க பயன்படுத்துற எந்த ஒரு சாதனமும் ஒரு ஆராய்ச்சி கருவிதான். அது ஒரு சாதாரண கேள்வித்தாளா இருக்கலாம், ஒரு தெர்மோமீட்டரா இருக்கலாம், இல்லனா நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுற நேர்காணலா கூட இருக்கலாம். அப்போ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த ஒரு ஆராய்ச்சியோட தரமும் அதுக்கு பயன்படுத்துற கருவி சேகரிக்கிற தரவோட தரத்தை பொறுத்து தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம கருவி சரியில்லைன்னா மொத்த ஆராய்ச்சி கட்டிடமே செறிஞ்சிடும் இல்லையா? இத ஒரு மெக்கானிக்கோட டூல் பாக்ஸ் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. எப்படி ஒருத்தர் ஒவ்வொரு வேலைக்கும் சரியான கருவியை தேர்ந்தெடுக்கிறாரோ, அதே மாதிரி தான் ஆராய்ச்சியாளர்களும் தங்களோட ஒவ்வொரு ஆய்வுக்கும் சரியான கருவியை தேர்ந்தெடுக்கணும். எல்லா வேலைக்கும் ஒரே கருவியை பயன்படுத்த முடியாது. இப்போ இந்த அட்டவணைய ஒரு நிமிஷம் பாருங்க. ஒரு ஆராய்ச்சியாளர் என்ன தெரிஞ்சுக்க விரும்புறாரோ அதை பொறுத்து தான் கருவியை தேர்ந்தெடுப்பாரு. உதாரணத்துக்கு, நூத்துக்கணக்கான மக்களோட உணவு பழக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ கேள்வித்தாள்கள் தான் சரி. ஆனா ஒரு தனி நபரோட வலியையும் வேதனையையும் ஆழமா புரிஞ்சுக்கணுமா? அப்போ நேர்காணல் அட்டவணைகள் தான் தேவைப்படும். சரி, வாங்க இப்போ அந்த டூல் பாக்ஸ்ல இருந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருவியை வெளியில எடுத்து அதை இன்னும் கொஞ்சம் உன்னிப்பா கவனிப்போம். அதுதான் நேர்காணல் அட்டவணை. இது ஏதோ நம்ம நண்பர்கள் கிட்ட சும்மா பேசுற மாதிரி ஒரு உரையாடல் இல்ல. ஆழமான உண்மையான தகவல்களை திரட்டுறதுக்காக ரொம்ப கவனமா திட்டமிடப்பட்ட ஒரு வழிமுறை இது. இதுல இருக்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, குழந்தை பிறந்த பிறகு மன அழுத்தத்தால பாதிக்கப்பட்ட ஒரு தாய்கிட்ட அவங்களோட உணர்வுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு கேள்வித்தாள் அவங்க கிட்ட மேலோட்டமான தகவலை மட்டும்தான் வாங்க முடியும். ஆனா ஒரு நேர்காணல் அவங்க அனுபவத்தோட நுணுக்கங்களை, அவங்க பயங்களை, நம்பிக்கைகள்னு எல்லாத்தையும் ஆழமா பதிவு செய்ய உதவும். இந்த ஸ்லைட்ல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த 3 வகைகளுக்கான வேறுபாடு தான். கட்டமைக்கப்பட்ட நேர்காணல்னா எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி வரிசையா கேள்விகளை கேட்கறது. பகுதி கட்டமைக்கப்பட்டதுல சில முக்கிய கேள்விகள் இருக்கும், ஆனா அவங்க சொல்ற பதில வச்சு இன்னும் உள்ள போய் கேள்வி கேட்க இடம் இருக்கும். கட்டமைக்கப்படாதது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு இயல்பான உரையாடல் மாதிரி ஆரம்பிச்சு அந்த உரையாடலோட போக்கிலேயே கேள்விகள் உருவாகும். சரி, நேர்காணல் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம். ஆனா ஒரு ஆராய்ச்சியாளர் எப்ப நேர்காணலை பயன்படுத்தணும், எப்ப கேள்வித்தாளை பயன்படுத்தணும்னு எப்படி முடிவு பண்ணுவாரு? வாங்க, அதை தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒரு கேள்வித்தாளை பார்ப்போம். இது ஒரு அச்சிடப்பட்ட அல்லது ஆன்லைன் படிவம். மக்கள் இதுல தங்களோட பதில்களை எழுதுவாங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கேள்விகள் தான் இருக்கும். இது ரொம்ப வேகமா, எளிமையா, ஒரே நேரத்துல நூத்துக்கணக்கான பேர்கிட்ட இருந்து தகவல்களை சேகரிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஆழமான விரிவான தகவல்களை பெறுவதில் நேர்காணல்கள் ஏன் சிறந்ததுன்னு இந்த ஸ்லைட் ரொம்ப அழகா விளக்குது. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அந்த மனித தொடர்பு தான். ஒரு கேள்விக்கு கிடைக்கிற பதிலை தாண்டி பதில் சொல்றவங்களோட குரல் மாற்றம், அவங்க முகத்துல தெரிகிற தயக்கம், உடல் மொழி, இதெல்லாமே ஒரு ஆராய்ச்சியாளருக்கு கிடைக்கிற கூடுதல் தகவல்கள் தான். இந்த ஸ்லைடு எல்லாத்தையும் ஒன்னா தொகுத்து நமக்கு காட்டுது. செலவு, நமக்கு தேவைப்படுற தகவலோட ஆழம், பாரபட்சம் வர வாய்ப்பிருக்கா இல்லையா, இது எல்லாத்தையும் யோசிச்சுதான் ஒரு ஆராய்ச்சியாளர் சரியான கருவியை தேர்ந்தெடுக்கணும். ஒரு பெரிய குழுவுக்கு வேகமா தகவல் வேணும்னா கேள்வித்தாள், ஒரு சிக்கலான விஷயத்த ஆழமா புரிஞ்சுக்கணும்னா நேர்காணல். அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, உலகத்திலேயே இதுதான் பெஸ்ட் கருவின்னு எதுவும் கிடையாது. நம்மளோட ஆராய்ச்சி கேள்வி என்னவோ அதுக்கு எது ரொம்ப பொருத்தமா இருக்குமோ அதுதான் அந்த நேரத்துல சிறந்த கருவி. ஒவ்வொரு பெரிய கண்டுபிடிப்புக்கும் பின்னாடி ஒரு சின்ன கேள்விதான் இருக்கு. அந்த கேள்விக்கான பதில கண்டுபிடிக்க சரியான கருவி ரொம்ப முக்கியம். நீங்க என்னத்த உருவாக்க போறீங்க யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கத்தை பார்த்ததற்கு மிக்க நன்றி.